சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? சிம்ம ராசி என்னோட பதிவுகள் அது என்னமோ தெரியல. சிம்ம ராசினை மட்டும் நான் சொன்னால் நிறைய பேர் பார்க்குறாங்க. இது என்னமோ புதுசாக இருக்குது. நீங்கள் நம்ம லிஸ்ட்லேயே இல்லையா? நல்லா கவனிச்சுக்கோங்க. சட்ட ரீதியான, பஞ்சாயத்துகள் ரீதியான, சிறைவாசம், கோர்ட்டு கேஸு சம்பந்தமான, அடிதடி பிரச்சனைகள் சம்பந்தமான கேஸை எழுதுக்காதீங்க. அதே மாதிரி யாராவது ஜிஎஸ்டி கட்டல, டேக்ஸு கட்டல, இந்த மாதிரியான பிரச்சனை சிம்மராசிக்காரர்கள் என்ன ஆயிரப்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 7ஆம் இடத்து ராகு கூட்டிகிட்டு வந்து பப்ளிக்காக மாட்டி விட்டுருவார். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த மே மாதம் நடக்கவிருக்கின்ற முக்கியமான சிறப்பு கிரக பயிற்சி பலன்களை பார்க்க வந்திருக்கேங்க. அவ்வகையில் மே 10ஆம் தேதி எல்லாம் செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் மேஷத்தில். அதை முடிச்சு அப்படி பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் புதனும் ஆதித்யனுமாக சேர்ந்து புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. சூரிய பகவான் நகர்றார். வர்ற ஏப்ரல் 14லேருந்து மே 14 வரைக்கும் தான் அவர் மேஷத்தில் இருந்தார். இப்போ நகர்ந்த ரிஷபத்துக்கு போயிட்டார். இந்த பக்கம் சுக்கிர பகவான் மிதுனத்துக்கு போயிட்டார். மிதுனத்தில் சுக்கிர பகவான் குருவோடு சேர்ந்து தேவகுரு பிரகஸ்பதியோடு சேர்ந்திருக்கிறார். ஆக இத்தனை பயிற்சிகளும் சேர்ந்து ஒருத்தருக்கு என்னென்னலாம் தரப்போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாரெல்லாம் சிறப்புற அடுத்த லெவல் போக போகிறீங்க வாழ்க்கையில் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? சிம்ம ராசி என்னோட பதிவுகள் அது என்னமோ தெரியல. சிம்ம ராசினை மட்டும் நான் சொன்னால் நிறைய பேர் பார்க்குறாங்க. இது என்னமோ புதுசாக இருக்குது. நீங்கள் நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. நீங்கள் எப்படி என்னை லைக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு நல்லது சொல்ல முடியாத நிலைமையில நான் ஒரு படத்தில் வடிவேலு போய் கடன் கேட்பான். இவ்வளோ தூரம் என்னை நம்பி கேட்டுட்டேன், ஆனால் உனக்கு ஒன்றுமே ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிமா. அந்த மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லதே சொல்ல முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் 4-9 கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறாருங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி. அப்படின்னா அது ஒரு டெபுடேஷன் போஸ்டிங். அந்த போஸ்டிங் என்னென்னா நம்மளை வேதனைப்படுத்துறதுக்குன்னே அந்த போஸ்டிங்கை கொடுத்துருக்காங்க. என்ன, 9ஆம் இடத்திலே ஆட்சி பெறுகிறார். 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற பாதகாதிபதி என்ன செய்கிறார்? தேவையில்லாத, பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க, சட்ட ரீதியான, பஞ்சாயத்துகள் ரீதியான, சிறைவாசம், கோர்ட்டு கேஸு சம்பந்தமான, அடிதடி பிரச்சனைகள் சம்பந்தமான கேஸை இழுத்து விடுவார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் யார்ட்டையாவது இந்த சொல்லுவாங்கள்ல, நம்ம ஊர் சைடு தான் உரண்டை இழுக்கிறதுனா நீங்கள் தயவுசெய்து அமைதியாக இருங்க. நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா சீரியஸாக பிரச்சனை மாட்டிக்குவீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு தேடி வரும் பிரச்சனை. யாராவது ஏற்ற மாதிரி மோதிர மாதிரி வந்தாங்கன்னா, வணக்கம் என்னை பார்த்து போங்கண்ணே அப்படின்ட்டு போயிருங்க. அமைதியாக போங்க. என்ன, நான் யார் தெரியுமா? அது ஒரு படத்தில் வடிவேல் பண்ணுவார்ல, லேடன் கூட டைரெக்டாக தொடர்பு வச்சுருக்கேன்டா. அப்போ நீங்கள் பெரிய ஆள்னா அப்போ நாங்கள்லாம் யார்? பாளையங்கோட்டை ஜெயிலில் தாண்டா படித்தது அப்படிங்கிற மாதிரி யார்கிட்டையாவது ஏதாவது விளையாட்டுக்காக சொல்ல போக அது சீரியஸ் ஆகும். 9ஆம் இடத்துல பாதகாதிபதி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான். அதே மாதிரி சுக்கிர பகவான் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு 11ஆம் இடத்துல 3-10 கூட. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மே மாதம் உங்களுக்கு தொழிலில் ஐடி சம்மந்தப்பட்ட, ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களும் ரொம்ப நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்க போகிறீங்க. நம்ம ஐடி, ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்டவங்க நீங்கள் ரொம்ப பிரமாதமான நேரம் இது. வெளிநாடு போகிறீங்க, கனடா தான், அமெரிக்கா தான், ஒரே பிரமாதம், சூப்பராக இருப்பீங்க. ரொம்ப நாள் கனவு சார், ஆன்சைட் கனவு போன்ற விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். ஏற்கனவே 7ஆம் இடத்து ராகு வேறு, அதனால் ஃபாரின் போகிற யோகங்கள் வரும். இதில் 5 கூடிய குருவோடு சேர்ந்த சுக்கிரன், இங்கே தான் கொஞ்சம் பிரச்சனை. அப்போ நீங்கள் புத்திர பிராப்திக்காக பிளான் பண்ணுறவங்கலாம், பிள்ளை பிராப்திக்காக பிளான் பண்ணியிருக்கோம் சார், குழந்தை கிடைக்குமான்னு தெரியலன்ற வருது. நீங்கள் அதை பற்றி பிளானே பண்ண வேணால், அது அதுவாக நடக்கும். தன்னால் உங்களுக்கு புத்திர பிராப்தி என்பது உண்டாகிவிடும். நீங்கள் அதை எதிர்பார்த்து நிறைய பேர் மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டு வைத்தியம்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எல்லாம் வல்ல எம்பெருமான் குரு பகவானும் சுக்கிரனும் சேரும்பொழுது உங்களுக்கு காதலின் நிமித்தமாகவே உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். பாருங்கள், மகிழ்ந்து கொண்டாட போகிறீங்க. இந்த மாதம் ஃபுல்லாக மகிழ்ச்சி தான். ஆனால் இப்பொழுதும் சொல்கிறேன், பழைய கேஸ் ஒன்று இருக்குது சார். ஆமாம் சார், நாங்கள் டெய்லி போலீஸ் ஸ்டேஷன் போய் கையெழுத்து போட்டு வரேன், அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் என் பேரில் ஒரு கேஸ் போயிட்டுருக்கு, நான் போய் எக்ஸ்ப்ளனேஷன் லெட்டர் கொடுக்கணும், அப்பாலஜி லெட்டர் கொடுக்கணும், நான் போய் அது மாதிரி தயவுசெய்து பண்ணிடுங்க. தயவுசெய்து எந்த கேஸும் எழுதுக்காதீங்க. அதே மாதிரி யாராவது ஜிஎஸ்டி கட்டலை, டேக்ஸு கட்டலை, இந்த மாதிரியான பிரச்சனை சிம்மராசிக்காரர்கள்
என்ன ஆயிரப்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி முரட்டுத்தனமாக நீங்கள் போனீங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன், ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிப்பீங்க. செவ்வாய் ஆட்சி பெற்றாலே என்ன ஆகும்னா, செவ்வாய் என்றால் என்ன சொல்கிறது, சண்டைக்காரன். செவ்வாய் என்றால் உங்களுக்கு அபராதம் என்று பொருள். அப்போ தேவையில்லாத அபராதங்களில் மாட்டிக்காதீங்க. யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல் ஆன் அபவுட் செவ்வாய் ஒன்று. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அதே செவ்வாய் ஸ்போர்ட்ஸ் மேன் என்பதால் யாராவது விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரங்க இது. இந்த நேரம் 9 கூடிய செவ்வாய் ஆட்சி பெறும் பொழுது நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லலாம் ரொம்ப பிரமாதமாக இருப்பீங்க, நல்லபடியாக முன்னுக்கு வருவீங்க. அதே மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் மட்டுமல்ல, இந்த செவ்வாய்ங்கிறப்ப பூமி லாபம், யாராவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான நேரம், ரொம்ப லாபங்கள் கிடைக்கின்ற நேரமாக இந்த நேரம் என்பது இருக்கும். ஸோ அப்போது இந்த சிம்மராசிக்காரர்கள் ஜென்ரலாக என்ன பண்ணலான்னா, இந்த மாதம் சூப்பராக இருக்கும். நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், ஏற்கனவே பாதகாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான். இங்கே 7ஆம் இடத்து ராகு வேற பழைய எக்ஸு எல்லாம் இப்போ தான் ஃபோன் பண்ணுவாங்க. ஐ டார்லிங் என்ன பண்ணுற நான் பண்ணுவாங்க. அம்மா தயவுசெய்து போயிடுமா, ஃபோன் என் கையில் இல்லைம்மா, இந்த என் பொண்டாட்டிக்கு மட்டும் இது தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 7ஆம் இடத்து ராகு கூட்டிகிட்டு வந்து பப்ளிக்காக மாட்டி விட்ருவார். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இதெல்லாம் தேவையா கோபால்? 8ஆம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் வேறு. அதனால் இந்த சேட்டை மட்டும் வச்சுக்காதீங்க, மற்றபடி சூப்பராக இருக்குது. உங்களுக்கு புத்திர சந்தானமாகட்டும், ஐடி சம்மந்தப்பட்ட தொழிலாகட்டும் நல்ல பிரமாதமாக இருக்க போகிறீங்க. வழக்கு வம்புகளில் மாட்டிக்காதீங்க. என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ரீமடம் அதுக்குன்னு ஒரு புராதனமான வரலாறு உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 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 10 வருடமாக இந்த மட்டத்தில் தினசரி ஹோமங்கள் நடக்குது. இது வரைக்கும் உலகத்தில் வேறு எங்கேயும் இவ்வளோ தூரம் டெய்லி ஹோமம் நடக்கிற இடம்னு ஒன்று கிடையாது. பெரிய பெரிய கோயிலில் கூட என்றைக்காவது அமாவாசைக்கு பண்ணுவாங்க, பௌர்ணமிக்கு பண்ணுவாங்க, அதெல்லாம் தெரியும். ஆனால் தினமும் வேள்வி நடக்கிற ஒரே மடம் நமது ஸ்ரீமடம். இந்த ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாய சாத்தன், இந்த சாத்தனுக்கு உலகம் ஃபுல்லாக வேறு எங்கேயுமே கிடையாது. கேரளாவில் ஒரு 100 கோயில் இருக்கலாம். ஆனால் நம்ம சவுத் இந்தியா தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் சிறப்பான டெம்பிள். அது பேர் ஸ்ரீமடம்னு பேர். இங்கே விஷ்ணுமாய சாத்தன் எழுந்தருள் இருக்கிறார். கேட்பவருக்கு கேட்கும் வரத்தை சொல்லின் வார்த்தை முடியும் முன்னே தருகிறார். என்ன கேட்டாலும் தருவார். ஒரு தடவை இந்த ஸ்ரீமடத்துக்கு வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக வேணால் இருக்கலாம். அந்த ப்ராப்ளத்திற்கு இந்த ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாய சாத்தனுக்கு உங்கள் பேர் வச்சு ராசி நட்சத்திரம் வச்சு நாங்கள் 48 days ஹோமங்கள் பண்ணுவோம். தினமும் ஹோமங்கள் பண்ணுவோம். நீங்கள் இந்த கூகுள் மீட் லிங்க் வழியாக அந்த ஹோமத்தை பார்க்கலாம். 48 நாள் இந்த ஹோமத்துக்கு வாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரக்ஷா யந்திரம்லாம் கொடுப்போம். நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடலாம். எப்பேற்பட்ட பிரச்சனை, புற்றுநோய் வரைக்கும் இங்கே வந்து சரியாயிருக்கு. நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. நிறைய பேருக்கு வீட்டில் இருக்க சண்டைகள், கடன்லாம் கூட சரியாயிருக்கு. நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருக்கு. எங்கள் வாழ்க்கையில் வறுமை மட்டும்தான் எங்கள் வாழ்க்கையா சார் அப்படின்னு நினச்சவங்கள வறுமை இல்லாமல் மாறி நல்லபடியாக வாழ்ந்திருக்காங்க. அது போன்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ரொம்ப நிறைய பேசலாம். நீங்கள் உடனடியாக ஸ்ரீமடத்துக்கு வாங்க. ஸ்ரீமடம் அப்படின்னு ஜோஷியம் கன்சல்ட்னு அடிச்சிங்கன்னா வந்துடும். நம்ம கூகுள் மேப்லேயே வரும். உங்களை ஆசையுடன் நானும் விஷ்ணுமாயா சுவாமியும் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.